நீங்க என்ன பண்றீங்க? உங்களிடம் உதவி கோட்ட வந்த பெண்ணை சீர்குலைத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண் நியாயம் கேட்டு போகிற போது நான் என்ன வயசுக்கு வந்து குச்சியில கட்டிட்டு இருக்கணும் தூக்கிட்டு போய் கெடுத்தவனு பேசுறேன், அப்புறம் கல்லூரி மாணவியா கெடுத்தவனு பேசுறேன். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா? இவன் என்ன பேசுறான்? இந்த சாட்டை துறைமுருங்க உங்க அக்கா தடவை வைக்கிறான், நான் வந்து புணர்றேன்னு பேசுறான். நாம் தமிழருக்கு இவெல்லாம் இழுக்கு. அன்றைக்கே இவனை யாராவது நான் கருத்து போட்டிருக்கணும். இதனால தான் காளியம்மாள் மாதிரியான நிறைய பேர் வந்து பல பெண்கள் காளியம்மாள் வச்சுட்டு நீங்கள் என்னங்க பிசுறு மசுறுன்னு ஆடியோ வருது. யார் ஆடியோ இருந்து வருது? இந்த துறைமுருகன் ஆடியோ இருந்து வருது. சீமானோட நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கோம். ஒரு பேச்சு ஜெகதீசன் போன்ல இருந்து போச்சுன்னு சொல்லுங்க. கூட இருந்தவனை குடிக்க வச்சு போட்டோ எடுத்து நீ வெளியே போடுற. அதில் சம்மந்தப்படாத எங்கள் அண்ணன் நீ குமாயூன் பேரெல்லாம் கெடுக்கிற. எவன் பேசுகிற? எஸ் அந்த சூர்யா திருச்சி சூர்யா கிட்ட பேசுகிறாத்துல ஜி ஸ்கொயரு அந்த ஜி கார்னர் இடத்த அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தாரு. நீ பிஜேபி கூடயும் வருவாங்க. இந்த துரைமுருகன் எப்படின்னா எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிற மாதிரி மேடையில் பேசுவான். தனியாக போய் இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. இதை பார்த்த உடனே எங்கள் தம்பிகள் அப்படிலாம் இல்லை, அவர் பெரிய வீரர், அவர் வந்து பெரிய சுதந்திர போராட்ட வீரர், 1ஆம் நம்பர் மானகட்ட பைய போய் வருண் ஐபிஎஸ்ட்டு போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காப்புல 20 நாளைக்கு முன்னாடி. யாருக்குமே தெரியாது. இல்லைன்னு சொல்லுங்கள். வருண் ஐபிஎஸ்ட்டு போய் இப்போ வெளியே வேற ஒன்று சொல்லுவார். நான் கேட்டால் இதுக்கு போனால் அதுக்கு வேணும்னு, ஐயா இது நடந்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி நடக்காதுன்னு மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு நாடக நடிகர். அப்புறம் இவங்க எங்கே பெண்களை மதிப்பாங்க? சீமான் மேடையிலையும் இயலாதவர்களிடமும் இல்லாதவர்களிடம் தான் அப்படியே வீரமாக பேசுவார். இருக்கப்பட்டவர்களிடம் புகழ் இருப்பவர்களிடம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா ஓன்னு பேசுவார். ஜெயலலிதா எப்படி உட்காந்துருந்தாரு? பாடி லாங்குவேஜ் இப்படியே உட்காந்துருப்பார். இப்போ போனார் ஸ்டாலின் எப்படி உட்காந்து மூகாமுத்து அவர்களோட அதுவே பெரிய அம்பக்குங்க. ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கயா. நான் இன்னும் விஷயம்லாம் நான் சொல்லக்கூடாது, இப்போ சொல்ல வேண்டிய அவசியம். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சிறப்பு விருந்தினராக திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக நடக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் பெண்களை ரொம்பவே மதிக்கிற ஒரு கட்சியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. பட் இங்கே தமிழருடைய மரபு இருக்குல்ல, பெண்களை கண்களாக பெண்களை உயர்ந்த மதிப்பாக பார்க்கத்தான். நீங்கள் ராவணன் காலத்திலேருந்து தன்னுடைய தங்கை சூர்பனகையை ஒருவன் மூக்கறுத்தான் முளையறுத்தான் உருக்குலைத்ததை கூட யார் ராமனால் செய்தபோது கூட மானங்காத்தவன் நான் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பேன். வட இந்தியன் என்பதால் பெண்ணின் மானத்தை கெடுத்தவன் கடவுளாகி போனான், தமிழன் என்பதால் நாங்களாம் அரக்கனாகி போனோம்னு. அப்படி பாதுகாத்ததிலிருந்து வந்த ராவணன் பிறகு நீங்கள் எல்லாரும் வந்தால் கூட எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் இராணுவத்தில் ஒரு சிற்றும் பெண்களுக்கு மரியாதை குறைவில்லாத நடத்தி காட்டியிருக்கிறார். வந்தா நடத்தும் சொல்ல நடத்தி காட்டிருக்கிறார். நாடு அடைவதற்கு முன்பாகவே அந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் 100 விழுக்காடு. சரி, என்ன காந்திஜி கண்ட கனவு தேசத்தை பெண்கள் என்று அதிக நகையோடு நடு இரவில் நடந்து போகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்கிறார். அதை ஈழத்திலே நடத்தி காட்டியவர் தான் எங்கள் தலைவர். இங்கே இந்த கட்சிகள்லாம் இத்தனை ஆண்டுகளாம் ஆண்டார்களும் சாதியை ஒழிக்க முடியாத போது ஈழத்திலே சாதியை ஒழித்தவர் தான் தலைவர். பெண்களை மதித்ததுனால தான் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று ஆண்களை விட அதிகமான பெண்களை படையில் சேர்த்து வெற்றியை குவித்தவர் தலைவர். அவர் ஒரே ஒரு உதாரணம், பல தடவை இதை சொல்லிட்டேன். அண்ணா அறிவுமதி அண்ணா குலக்குலாயா முந்திரிக்காங்கிற பாட்டு மாதிரி சந்திரிகா மேலே இருக்க கோபத்தில், ஏன்னா அவருக்கு ரொம்ப உணர்ச்சிகரமானவன் தான் கவிஞராக இருக்க முடியும்னு வச்சிங்க. அடியே சந்திரிக்கா என் இதயத்தை அழிக்கிற சந்திரிக்கான்னு எழுதிவிட்டார். பாட்டு இங்கேருந்து போகுது. தலைவர் சொன்னான்னு சொல்லி அழைச்சி பேசுகிறாங்க. என்ன நீங்கள் கவிஞரே, இதுதான் தமிழர்களுடைய மாண்பா? இதுதான் தமிழர்களுடைய மாண்பா? அம்மையாரே சந்திரிகான்னு எழுதிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் அடியேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, தன் இனத்தை அழிக்கிற அரசியல் தத்துவத்தை சித்தாந்தங்களை கொண்ட ஒரு பிரதமரை கூட பெண் என்பதால் மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்று சொன்னதுனால தான் இந்த மண்ணின் மகத்தான தலைவராக பிரபாகரன் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களிடம் உதவி கோட்ட வந்த பெண்ணை சீர்குலைத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண் நியாயம் கேட்டு போகிற போது நான் என்ன வயசுக்கு குச்சியில் கட்டிட்டு இருக்கணும் நான் தூக்கிட்டு போய் கெடுத்தவனு பேசுகிறேன், அப்புறம் கல்லூரி மாணவியாக கெடுத்தவனு பேசுகிறேன். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா? இவன் என்ன பேசுகிறான்? இந்த சாட்டை துறைமுருகன் ஆடியோவே வந்திருக்க ஒரு பையன் பேசுகிறான், டேய் உங்கள் அக்கா உறுப்பில் மஞ்சள் பொடியை தடவி வைக்கிறான், நான் புணர்றேன்னு பேசுகிறான்.
இதில் ஆபாசமாக நான் பச்சையாக பேச முடியுமா? இது நாம் தமிழருக்கு இவெல்லாம் இழுக்கு. அன்றைக்கே இவனை யாராவது நான் கருத்து போட்டிருக்கணும். இதனால தான் காளியம்மாள் மாதிரியான நிறைய பேர் வந்து பல பெண்கள், என் தங்கை இன்றைக்கு தலித் பாந்தர் அமைப்பை அன்றைக்கே ஆரம்பித்த மலைசாமிக்கு கூட இருந்த ஐயாவுடைய பெண் இளவஞ்சி எம்டிங்க மருத்துவர். எதுக்காக வந்தது? தலைவரை பார்த்து தான் வந்துள்ள, சீமானம் பார்த்து யாரும் வரல. அப்போ வந்தவங்கலாம் காளியம்மாள் வச்சுட்டு நீங்கள் என்னங்க இருக்க பிசுறு மசுருன்னு ஆடியோ வருது. யார் ஆடியோவில் இருந்து வருது? இந்த துரைமுருகன் ஆடியோ இருந்து வருது. சீமானோட நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கோம். ஒரு பேச்சு ஜெகதீசன் ஃபோன்லேருந்து போச்சுன்னு சொல்லுங்க, பதிவு பண்ணு. அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல்னு சொல்லுங்கள், அடிப்படை அறிவு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புணர்வு எங்களுக்கு இருக்குது. ஆனால் உனக்கு இருக்கா? கூட இருந்தவனை குடிக்க வச்சு போட்டோ எடுத்து நீ வெளியே போடுற. அதில் சம்மந்தப்படாத எங்கள் அண்ணன் நீ குமாயூன் பேரெல்லாம் கெடுக்கிற. எவன் பேசுகிற? எஸ் அந்த சூர்யா, திருச்சி சூர்யா கிட்ட பேசுகிறாத்தல. ஜி ஸ்கொயரு அந்த ஜி கார்னர் இடத்த அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்தாரு. நீ பிஜேபி கூடயும் வருவாங்க. இந்த 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 துரைமுருகன் எப்படின்னா எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிற மாதிரி மேடையில் பேசுவான். தனியாக போய் இப்போ இந்த கட்சியை விட்டு போவதற்கு நீக்குவதற்கு வெற்றிக்குமரன் என்று கட்சியை ஆரம்பிக்கும் போது 2 மாநாடுகள் நினைத்து தன் பொருளாதாரத்தை அன்றைக்கே 20 வருஷத்துக்கு முன்னே 1 கோடி ரூபாயில் தன்னுடைய 28 வயசுலேயே வீடு கட்டின ஒரு வெற்றிக்குமரங்க இன்னைக்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய ஒரு சீமான். அன்றைக்கு சும்மா சீமான்ட்ட காசே இல்லாமல் விமானத்தில் போட்டு அழைச்சிட்டு போகிற ஒரு வெற்றிக்குமரன். அவர் கட்சி விட்டு போகிறதுக்கு காரணமே இந்த துரைமுருகன். இன்றைக்கி அவர்கிட்ட போய் தனியாக போய் மன்னிச்சிங்கண்ணே, அவங்களை ஏற்கனவே முடிச்சு விட்டாங்க, ஒட்டி இருந்தீங்க, நான் தான் தனியாக மன்னிப்பு வைப்பது, ராஜீவ்காந்திக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்பது, கல்யாண சுந்தரத்தை ஃபோன் பண்ணி கிளிக்காது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. இதை பார்த்த உடனே எங்கள் தம்பிகள் அப்படிலாம் இல்லை, அவர் பெரிய வீரர், அவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரர், 1ஆம் நம்பர் மானகட்டப்பைய போய் வருண் ஐபிஎஸ்ல போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காப்புல 20 நாளைக்கு முன்னாடி. யாருக்குமே தெரியாது. இல்லைன்னு சொல்லுங்க. வருண் ஐபிஎஸ்கிட்ட போய் இப்போ வெளியே வேற ஒன்று சொல்லுவார். நான் கேட்டால் இதுக்கு போனால் அதுக்கு வேணும்னு, ஐயா இது நடந்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி நடக்காதுன்னு மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு நாடக நடிகர். அப்புறம் இவங்க எங்கே பெண்களை மதிப்பாங்க சொல்லுங்கள்? வருண் ஐபிஎஸ் உடைய மனைவியையும் பிள்ளைங்களையும் எவ்வளோ கேவலமாக போட்டாங்க. எங்கள் கட்சியில் இருந்த குகன்குமார்னு ஒரு செயல் வீரன். அவர் வீட்டில் போனால் நீங்கள் தலைவர் படம், அண்ணன் புட்டம்மனுடைய படம் உயிராக நினைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாவீரர் நாள் நடத்தி காட்டினாப்புல. அந்த தம்பி சொல்கிறாப்புல ஒரு வாரத்துக்கு முன்னே நடத்திட்டு இருக்கும்போது, ஏன் தம்பி இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு, ஒவ்வொரு 37 வருவாய் மாவட்டம் இருக்குதுண்ணே, ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கு 1 வருஷம் நடத்திட்டாலும் அடுத்தது எனக்கு வரத்துக்கு 37 வருஷம் ஆகுண்ணே, என்ன ஆனாலும் நடத்தி காட்டுறேன்னு அன்றைக்கு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணி நடத்தினவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வருது. ஒரு வாணியம்பாடியில் இருக்க ஒரு தம்பி அந்த குகன்குமாருடைய பொண்ணெல்லாம் கண்டபடி திட்டுறாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், தம்பி கட்சி விட்டு வெளியே போனாலும் அப்படி பேசாத, ஏன்னா அவங்களுடைய பிள்ளை நம்மளுடைய பிள்ளை சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டு இருந்தது. அப்போ கட்சி விட்டு போனால் ஒரே இரவில் ஒருத்தன் துரோகி ஆகிடுவானா தம்பி, அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ண அப்படி பேசாதான்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தூண்டி விடுற ஒரு அண்ணன் சீமானும் சாட்டை திரும்பிடணும். இவங்க எப்படி பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பாங்க? நல்ல சிந்தனையுள்ள முற்போக்கு உள்ள பிரபாகரன் நேசிக்கிற, பெரியாரை நேசிக்கிற, தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு பெண்கள் கூட சீமானை பின்தொடர மாட்டாங்க. அப்படி பின்தொடர வந்தால் அவர்கள் யாரும் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. இப்போ விஜய் அவர்கள் பற்றி பேசிட்டு வந்திருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் இயக்குனராக இருந்த சமயத்தில் விஜய் அவர்களை ஒரு படம் இயக்குறதா இருந்துச்சு, பகலவன் அந்த திரைப்படம் பேர். ஸோ அப்போ இவங்களோட உறவுகள்லாம் எப்படி இருந்தது? அந்த பகலவன் ஏன் அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் வந்து? இல்லை, அது என்ன, அண்ணன் நல்ல கதை சொல்லுவார், அவருடைய காட்சிப்படுத்த தெரியாது அவருக்கு. அது விஷுவல் வேற, அது கதை நல்லா சொல்லுவார். அவர் அளவுக்கு அந்த நேரத்தில், இப்போ இல்லை அந்த நேரத்தில் அவர் அளவுக்கு கதை சொல்லுவார். அப்போ இப்போ தயாரிப்பாளர்கிட்ட சொன்னார், இப்போ தமிழ் மக்கள்கிட்ட சொல்கிறார், நல்லா மேடையில் கதை சொல்கிறார். ஆனால் காட்சிப்படுத்த தெரியாது. எப்படி தமிழ் மக்களிடம் இந்த மேடையில் கதை சொல்கிறார், அதை ஆட்சிக்கு ஒரு அளவுக்கு காட்சிப்படுத்த தெரியாதோ அதுபோல் அவருக்கு அது தெரியாது. அதனால் அவர் விஜய் நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் உள்ள. அதனால தான் அவர் இன்ற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய உச்ச நட்சத்திரமாக வந்திருக்காருன்னா அந்த முடிவெடுக்குகிற திறனும் உழைக்கிற உழைப்பும் 100 விழுக்காடு முழுமையாக தன்னை அந்த வேலைக்கு அர்ப்பணித்துக் கொள்கிற அருங்குணமும் இருந்ததுனால தான் வந்திருக்காரு. அதனால் ஜட்ஜ்மெண்ட் இல்லாத இந்த இடத்துக்கு வந்துடவே முடியாது யாரும், அதுவும் தக்க வைத்து கொண்டிருக்க முடியாது இன்னைக்கு. அதனால் அவர் பகலவன் நான் தான்
அந்த இதை ஏன்னா நான் வேலாயுதம்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் கூட வேலாயுதம் ஜில்லா புலியை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவர் தான் அண்ணன்கிட்ட கதை சொல்லியிருந்தார். நாங்கள் வாழ்த்துக்கள் படம் பண்ணி முடிச்ச பார்த்து அப்போ ஒரு படப்பிடிப்பு நடக்கும்போது ஒரு நடிகருக்கும் ஒரு இணையக்குருக்குமான தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதில் சொல்லி கூப்பிட்டு போய் சொன்னோம். அந்த நேரத்தில் கதையில் சின்ன ஒரு மாற்றங்கள் சொல்லுவார். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் கதை கேட்குற வரைக்கும் அவருக்கான சந்தேகங்களை கேட்டுட்ருப்பார். கதை கேட்டு முடிச்சிட்டாருன்னா ஒவ்வொரு டயலாகும் ஞாபகம் வச்சுருப்பார். நீங்கள் டைலாக் மாற்றி அன்னைக்கு அந்த கையில் சொன்னீங்க நல்லா இருந்தது அப்படி சொல்கிற நபர் அவர். அதுக்கு பிற்பாடு சொன்னீங்களா அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் வந்து ஏன் இதுக்கு கேள்வியே கேட்க மாட்டார் அப்படின்னு. அதனால் அவர் வந்து ஒரு வேளை அவர் ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், இவர் சொல்லுகிற அளவுக்கு இல்லை அது எடுக்க முடியாதோ அது சரியாக வராதுன்னு கூட அவருக்கு. அதனால தான் இல்லைன்னா ஏன் இருக்குது நடிச்சிருக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லையே. இவர் வந்து இப்படியே மாற்றி மாற்றி பேசுவாருன்னு அவருக்கு அப்போயே ஒரு வேளை தெரிஞ்சிருச்சு என்னன்னு தெரில. இவர் ஒரு 1ஆம் நம்பர் சந்தர்ப்பவாதியாக இருக்கார், விசுவாசம் இல்லாத ஆள்னு அப்போயே தெரிஞ்சிச்சாட்டுது. அதனால அந்த டைம்லலாம் எப்படி வந்து பேசிப்பாங்க? அரசியல்லாம் வந்து இல்லாமல் 2 பேருமே சினிமா. சீமான் மேடையிலையும் இயலாதவர்களிடமும் இல்லாதவர்களிடம் தான் அப்படியே வீரமாக பேசுவார். இருக்கப்பட்டவர்களிடம் புகழ் இருப்பவர்கள்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா ஓன்னு பேசுவார். ஜெயலலிதா எப்படி உட்காந்துருந்தார், பாடி லாங்குவேஜ் இப்படியே உட்காந்துருப்பார். இப்போ போனார் ஸ்டாலின் எப்படி உட்காந்து, மூகாமுத்து அவர்களோட அதுவே பெரிய அம்பக்குங்க. அப்படிதான் சொல்கிறாங்க இவங்க. மூகாமுத்து இருந்ததுக்கு மூகாமுத்து பையனிதி அவர் ஒரு மருத்துவராக ஒரு பொண்ணு இருக்கு. இது ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கயா, நான் இன்னும் விஷயம்லாம் நான் சொல்லக்கூடாது, இப்போ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னமும் நான் வந்து பிரபாகரனுடைய பாடத்தை படித்ததனால் அவருடைய லட்சியத்தை நம்மளும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற ஒரு சின்ன கிள்ளுக்கீரையாக எங்கேயாவது நம்ம பயன்படுவோம் இந்த தமிழ் இனத்திற்குங்கிறதுனால கண்ணியமான வார்த்தைகளை உதித்து கொண்டிருக்கிறேன். அவங்கள மாதிரி சாக்கடையில், ஏன்னா பிரபாகரனை சமர்ந்தவங்களாம் வார்த்தை நல்லா வரும், சீமானச்சனோட வார்த்தையெல்லாம் இப்படி தான் வரும். அதனால் நான் எந்த இடத்துலையும் சிதற வெட்டக்கூடாது. நமக்கு என்னென்னா பேசுகிறாங்க, என்ன அலைபேசியில் அழைச்சி பேசுகிறதும், என்னுடைய முகநூலில் எடுத்து பேசுகிறதும் எழுதுறதும், இதெல்லாம் நம்ம வந்து ஊரில் இருந்து நம்ம வந்து உங்களை மாதிரி சீமானை பார்த்து அரசியல் வந்தவங்கள நான். என்னுடைய நீண்ட நெறிய பாரம்பரியம் வந்து நாங்களாம் லெனின், ஃபெடரல் காஸ்ட்ரோ, சேகுவரா, ஜோசப் ஸ்டாலின், ஓசிமின், மாவோ, இங்கே இருக்க சிங்காரவேலர், நல்லக்கண்ணு, ஐயா தாப்பாண்டி, எம்கே கல்யாண சுந்தரம், ஜீவானந்தம், கேடிகே தங்கமணி, இப்படி பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் நான். புரியுதா? உங்களை மாதிரி சில்லுண்டி கிடையாது. அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா பேசணும் ஆஹா ஓஹோ. சீமான் வீரன் போல் நடிப்பவர். நாங்கள் அவரை அருகில் இருந்து கொண்டு பயந்தது போல் நடித்து கொண்டிருந்தோம். நாங்களாம் பிறவி வீரனுவேன். புரியுதா? அதனால் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்மகிட்ட வச்சிக்கூடாது. அதனால் அவர் வந்து விஜய்க்கு அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு இவரை பற்றி. அப்போ கூட அதான் சொல்கிறேன்னே, இவர் வெளியே தான் அப்படி இருப்பார், உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு தொடர் நெடுங்கி தான் அவர். அதெல்லாம் இப்போவும் அப்படி தான். மேடையில் பேசிட்டு பின்னாடி வந்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். போடுறா ஐயாவை தெரியாத ஒருத்தருன்னு சொல்லுப்பா, மாமாவை சும்மா அப்படி சொல்லிவிட்டோம்ப்பா. ஏன்னா அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வாய் வீச்சு வீரர்கள் வாயில் யாருமே நம்மளை பற்றி சொல்கிறது கிடையாது. நம்மளாவது சொல்லிகிட்டு இருக்கோம். ஒன்று பேசுபவர்களை வளர்த்து விடுவது ஒன்று, இன்னொன்று பேசி வளர வேண்டியிருக்குது. அந்த 2 வேலையும் இவர் சரியாக செய்வார். அதனால் இவர் வந்து இங்கே பாருங்க, அன்றைக்கு இருந்த 2009க்கு முன்னே இருந்த நாம் தமிழர் கட்சி வந்து சும்மா வந்து நீங்கள் உலகத்தின் மிகப்பெரிய எந்த இராணுவம் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலாக இருக்கிற வீர மறவர்கள் இருந்த கட்சி. இன்றைக்கி அது வந்து அப்படி கிடையாது. சும்மா ஒரு அதுலேயும் பெரும்பாலான இன்னும் நல்ல குடிக்கு தாய்க்கு பிறந்த மகன்கள் இன்னும் வீரியமான பேர் சில பேர் இருக்கிறார்கள். அதனால் அந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. அது இயங்க வேண்டும், இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவன் தான் நான். ஆனால் இந்த தலைமையால் அது முடியாது. இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும். அதை விட ஒரு தகுதியான நிலை இன்றைக்கு தமிழ் தேசியத்தை மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர், திருவள்ளுவரை உள்ளடக்கி பிரபாகரனுடைய கொள்கையை உள்வாங்கி வீரியமாக செயல்படுகிற இளைஞர்கள் பெருவாரியாக உள்ள ஒரு கட்சி என்றால் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தான், அண்ணன் வேல்முருகன் தான். ஆனால் பெண்களை அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டாருங்க. நீங்கள் எங்கேயாவது இத்தனை ஆண்டுகளில் சீமானுக்காவது, இப்போ சீமானுக்கே பல மேடைகளை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், பொருளாதார உதவி செய்தவர் வேல்முருகன், அவர் புகழடைவதற்காக எண்ணற்ற உதவிகளை செய்தவர் வேல்முருகன். ஒரு இடத்துல பாமக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபோது கூட ஒரு இடத்தில் பெண்களை வந்து இவர் தரக்குறைவாக பேசுபவர் கிடையாது. நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள், பாவனா இப்படி தலையை தொடமாட்டேன்ட்டார். ஏன்னா நான் தான் அதில் இணையக்குனர், வேணாம் ஐயோ, அவ்வளவு கூச்ச சுபம் உள்ளவர்.
ஆனால் தமிழக மக்களுடைய உரிமைக்கு உயரையே கொடுக்கிற ஒரு உன்னதமான குணமுள்ளவர் அவர். பெண்களை அவ்வளவு கண்ணியமாகவும் கண்கள் போலவும் பாதுகாக்கிறவர், பேசுகிறவர்.